இது சாதாரண எந்திரம் கிடையாது. அப்பாவால் 40 வருடம் தியான நிலையில் கிடைச்ச மிகப்பெரிய சக்தியை அவர் தினமும் பூஜைகள் செய்து அதை எந்திரமாக பதித்து உங்க வீட்டில் எல்லோருக்கும் செல்வம் சேர்ந்துட்டா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடும். சரிங்களா? செல்வம் சேர்ந்தா எல்லாம் கிடைச்சிடும். நிம்மதியும் சேர்ந்து கிடைக்கத்தான் இந்த அத்தனையும் நாங்க ஒன்றிணைச்சு இந்த எந்திரமாக உங்க எல்லாருக்கும் இந்த பரிசுகளை நாங்க கொடுக்க காத்திருக்கிறோம். இதையும் சேர்த்துதான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். சரிங்களா? ஒவ்வொருவரும் இணைகிற எல்லோருக்கும் இது இருக்கு. சரிங்களா? நீங்க இணைஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக இது சிறப்பாக நடக்கும் மக்களின் ஆதரவோடு. அடுத்ததாக இந்த அறக்கட்டளையோடு இணைஞ்சு திருப்பணிக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு மக்களுக்கும் அவரவர்களின் காணிக்கை கேட்டவாறு ஒவ்வொரு விதமான பரிசுகளை இந்த அறக்கட்டளை உங்களுக்காக கொடுக்க இருக்கிறது. அதிலும் மிகவும் அழகான பெட்டகம் என்றால் இதுதான். அப்பாவுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் அவரவர்களின் தொழில்களின் சிறப்பாக விளங்க அனைத்து விதமான எந்திரங்களையும் ஒன்று சேர்த்து, ஏனென்றால் நாம் இணைப்பது பஞ்சபூத சக்தி. அந்த பஞ்சபூதத்தில் எண்ணிட்டு அடங்க முடியாத நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது அனைத்தையும் இதுக்குள்ள அடக்கி இருக்கிறோம். அனைத்து விஷயங்களை இதுல அடக்கி உங்களுக்காக இந்த பரிசையும் நாங்க கொடுக்க காத்திருக்கிறோம். இது உங்களுடைய ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலும் தொழில் ஸ்தாபனத்திலும் இருக்கும்போது மிகவும் நல்ல விதமான எனர்ஜிகளை மட்டுமே இது கொடுக்கும் என்பதை உத்தரவாதத்தோடு சொல்லி கொடுக்கிறோம். சரிங்களா? அது உங்களுடைய அன்பளிப்புல நீங்க எப்படி இதை பெற்றுக்கிறீங்க, எப்படி இதை வாங்கிக்கிறீங்க, எப்படி நீங்க இதை வச்சுக்கிறீங்கன்றது ஒவ்வொரு மக்களின் மனநிலையில இருக்குது. இந்த பிரம்மாண்ட திருப்பணிய நாங்க இந்த முருகனுடைய நன்னாளான தைப்பூசத்துல ஏன் தொடங்குறோம் அப்படின்னா, பூசம் என்பது ஆன்மீகத்திற்கு மிக சிறந்த நட்சத்திரமாக விளங்குகிறது. அதீதமான சித்தர்களும் சரி, ஞானிகளும் சரி, அதிகபட்சமான பேர் பூச நட்சத்திரத்துல இருப்பாங்கன்றது வரலாறு தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? அந்த நன்னாளில தான் இதை நாங்க தொடங்குறோம். ஏன்னா நானும் அந்த பூச நட்சத்திரத்துல தான் இருக்கிறேன். சரிங்களா? அதனால என்னுடைய சக்தியோடைய எல்லாமே சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக இதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பணியை நாங்க சிறப்பாக கையில் எடுத்திருக்கிறோம். மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த பணியை நல்லபடியா எடுக்க எங்களுக்கு அருள் புரியணும்.